எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் பெத்தம்மா. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டைக்குள்ள இந்த தோட்டம் எங்களது தோட்டம் அமைஞ்சிருக்கு. எங்க தோட்டத்துல வாழைகள் சாகுபடி அதிகம். நாடு, சக்கை, முப்பட்டை இந்த மாதிரி விவசாயம் பண்ணிக்கிருக்கோம். மக்காச்சோளம் நிறைய பயிரிட்டு இருக்கோம். வெண்டி, கத்தரிக்காய் அனைத்துமே பயிரிட்டு இருக்கோம். தென்னை மரம் அதிகமா இருக்கு, நார்த்தங்கண்டு அதிகமா இருக்கு, சந்தன மரம், வேங்க, மஞ்சள் கடம்பை, தேக்க மரம், பப்பாளி, மாதுளை, சப்போட்டா இருக்கு, மாம்பழம் இருக்கு, கொய்யாப்பழம் இருக்கு, கொடிக்காப்பழம் இருக்கு, பெலாப்பழ மரம் இருக்கு, லவா மரம் இருக்கு, எலும்பச்சங்கண்டு இருக்கு. நம்ம தோட்டத்துல விளையிற அனைத்து காய்கறியுமே வாழை, வெண்டை, கத்தரி நேரடி விற்பனை பண்ண முடியல. அதனால கம்சன் கடையில போட்டுதான் நம்ம அந்த வருமானத்தை எடுக்கிறோம். நம்ம தோட்டத்துல விளையிற பொருளுக்கு நம்ம விலையை நிர்ணயிக்க முடியல. வாழை இதுகளை பயிர் பண்ணி ரொம்ப வருஷம் வச்சிருக்கோம். ஆனா நாங்க மார்க்கெட்டு கொண்டு போனப்போ எங்களுக்கான நிலையான விலை கிடைக்கல. ஆனா விவசாயி பூரா கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இன்னும் விவசாயத்துல விலை தான் கிடைக்கல பொருட்களுக்கு. ஆனால் ட்ரெயிலி இந்த காற்று மழையும் பேஞ்சு இந்த மரங்கள் ட்ரெயிலி சாயுது. இந்த இடம் ஃபுல்லாமே செவ்வாழை வச்சுருந்தோம். காற்று ஒரே நாளில் மரம் பூரா சாஞ்சு ஒடிஞ்சு போச்சு. 1.5 வருஷம் வெள்ளாமை மார்க்கெட்டுக்கே போகலை. காய் விவசாயிக்கு கஷ்டம் தானே. இதை எப்படி அடுத்த நிலைமைக்கு நாங்கள் கொண்டு போகிறது? வாழைகள் பூரா இப்படி சாயுது, இந்த காற்றடிச்சதும் சாயுதுன்னு சொல்லி மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதாவது இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி தேடிக்கு இருக்கும்போது தான் ஈசாலேருந்து வந்தாங்க. ஈசாவில் புதுக்கோட்டையில் ஒரு ப்ரோக்ராம் நடக்குதுன்னு சொன்னாங்க. சொல்லையில் ஜூன் 23 வேறு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக நான் அங்கே போய் என்னென்ன கலந்துக்கிறாங்க, என்னென்ன பேசுகிறாங்க, அதாவது வாழை சாகுபடி அதிகமாக பண்ணுறவங்க வரதா சொல்லியிருக்காங்க. பத்தாக்குறைக்கு அதுக்கான விஞ்ஞானிகள் வேறு அதிகமாக வர்றாங்களாம். அதாவது நான் அங்கே போய் கலந்துக்கிட்டு, புதுக்கோட்டையில் போய் கலந்துக்கிட்டு அவங்க என்னென்ன வழிமுறையை சொல்கிறாங்களோ அதே வழிமுறையை நான் பின்பற்றி என் தோட்டத்தில் விவசாயம் பண்ணி நான் சாகுபடி அதிகமாக எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன்.